ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 2025ஆம் ஆண்டு வசூல் சாதனை செய்த திரைப்படங்கள். அறிமுக இயக்குனர் ராஜேஷ் காளி சாமி. இயக்கத்தில் மணிகண்டன் நடிப்பில் ஜனவரி மாதம் வெளியான குடும்பஸ்தன் குடும்ப காமெடி படமாக வந்த இந்த படம் 8 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்டு உலகளவில் 25 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது. சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் நடிப்பில் பொங்கலுக்கு வந்த குடும்ப காமெடி படமாக வந்த மதகத ராஜா 10 வருடத்திற்கு முன்பே 15 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலகளவில் 60 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரெங்கநாதன் நடிப்பில் வந்த காமெடி படமான டிராகன் 37 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலகளவில் 140 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது. அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் வந்த ஆக்ஷன் படமான வீர தீர சூரன் பாகம் 2 55 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலகளவில் 65 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது. இதுவரை வசூல் சாதனை செய்த திரைப்படங்களை பார்த்தோம். இனி 2025ஆம் ஆண்டு வசூலில் பின் தங்கிய படங்களை பார்க்கலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் ஆக்ஷன் படமாக வந்த குட் பேட் அக்லி கலவையான விமர்சனங்களை பெற்று வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருந்தாலும் 300 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் 6 நாட்களில் உலகளவில் 165 கோடி ரூபாய் வரை மட்டுமே வசூல் செய்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் வெளியான ஆக்ஷன் படமான வணங்கான் 50 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலகளவில் 13 கோடி ரூபாய் மட்டுமே வசூல் செய்து நஷ்டம் அடைந்தது. கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிப்பில் காமெடி காதல் படமாக உருவான காதலிக்க நேரமில்லை 15 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலகளவில் 16 கோடி ரூபாய் மட்டுமே வசூல் செய்து நஷ்டம் அடைந்தது. ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிப்பில் உருவான பொலிட்டிக்கல் டிராமாவாக மிக பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட கேம் சேஞ்சர் படம் மிக எதிர்பார்ப்புடன் வந்தாலும் வசூலில் பின் தங்கியுள்ளது. 400 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலகளவில் 180 கோடி ரூபாய் மட்டுமே வசூல் செய்து நஷ்டம் அடைந்தது. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்த ஆக்ஷன் படமான விடாமுயற்சி 185 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் உலகளவில் 135 கோடி ரூபாய் மட்டுமே வசூல் செய்து நஷ்டம் அடைந்தது. தனுஷ் இயக்கத்தில் பலிஸ் நாராயணன் நடித்த